இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களை வாழ்த்துகிறேன். வார்த்தை உங்களோடு என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் அவ்விதம் ஒரு நிமிடம் கூட இந்த நிகழ்ச்சிக்குள் கடந்து போவதற்கு முன்னதாக நாம் ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா தேவரே, நீ நல்லவர். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய பிள்ளைகளை நீர் நேசிக்கிற தேவன். அப்பா, தம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். உம்முடைய வார்த்தைக்கு பயந்து நடக்கிறவர்களை நீர் நோக்கி பார்க்கிற கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறதே. பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நேரத்தில் உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படி நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். வார்த்தையை கொண்டு ஒவ்வொருவரோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, கடந்த வாரத்தில் கூட நாம் எவைகளில் நிலைத்திருக்க கூடாது என்பதை குறித்து நாம் கேட்டோம். இந்த நாளில் நாம் எவைகளில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த நாட்களில் அருமையான தெய்வ பிள்ளைகளை, அநேக காரியங்களில் பிடிவாதமாய் சில பிள்ளைகள் நிலைத்திருக்கிறார்கள். பிடிவாதத்தில் நிலைத்திருக்கிறார்கள். தாங்கள் விரும்பினதை சாதிக்க வேண்டும், தாங்கள் நினைத்ததை முடிக்க வேண்டும். இப்படி அநேக பிள்ளைகள், அநேக பெற்றோர்கள், அநேக தொழில் அதிபர்கள் இப்படிப்பட்டதான பிடிவாதத்தில் இருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். உலகத்தின் மனிதர்கள் பலவிதமான காரியங்களில் பிடிவாதமாக இருக்கலாம். அருமை தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்தை அறிந்த, அவரை ஆராதிக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எவைகளில் எல்லாம் நிலைத்திருக்க வேண்டும், எவைகளில் எல்லாம் உறுதியாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளில் வேத வசனத்தின் மூலமாய் நாம் பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் முதலாவதாக அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். கிறிஸ்தவத்தின் அடித்தளமே அன்புதான். அன்பே பிரதானம். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்ததும் அதுதான். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அன்புள்ளவர். அவர் நம்மேல் அன்புள்ளவராய் இருந்ததுனால தமது ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். தேவன் தமது அன்பை நம்மேல வெளிப்படுத்தினதுனால தமது சொந்த குமாரனை நமக்காய் பலியாய் ஒப்பு கொடுத்தார். பிரியமான தேவ பிள்ளைகளை, அவர் மூலமாய் நாமும் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும், அன்பில் நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏதோ ஒரு சில நாள் அன்பு பாராட்டினோம், பிறகு அவ்வளோதான், எனக்கு அன்பு பாராட்ட முடியாது, அப்படிப்பட்ட நிலையில் அல்ல. நாம் எப்பொழுதும் அன்பு பாராட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும், எப்பொழுதும் கிறிஸ்துவை நேசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், எப்போதும் நாம் மற்றவர்களிடத்தில் அன்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 1 யோவான் 4:16 விதமாய் சொல்கிறது, அன்பில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நிலைத்திருக்க வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை அன்பில் நிலைத்திருக்கும்படியாய் தெரிந்தெடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவ பிள்ளைகளை, 1 யோவான் 4:7-8 வசனங்கள் மாத்திரமல்ல, 1 யோவான் 4:12 நாம் பார்க்கும்போது, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் பிதாவாகிய தேவனுடைய அன்பு நம்மிடத்தில் உண்டு என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒருவரிடத்தில் ஒருவர் நாம் அன்பு கூற வேண்டும் என்று அங்கு வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். ஹல்லேலூயா. அன்பில் நிலைத்திருக்கணும். அருமையான தேவ பிள்ளைகளே, அன்பில் நிலைத்திராதவன் தேவனில் நிலைத்திராதவன் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அன்பில்லாதவன் தேவனை அறியான். அருமையான தேவ பிள்ளைகளே, அன்பு பிரதானமானது. 1 கொரிந்தியர் 13 பார்க்கும்போது அந்த அதிகாரம் முழுவதுமாய் அன்பை குறித்தே எழுதப்பட்டு இருக்கிறது. இயேசு தன்னை பகைத்தவர்களை நேசித்தார். சிலுவையில் கூட அவர் கள்ளனை நேசிக்கிறார். கள்ளன் தன்னை பார்த்து அவன் என்ன செய்தான்? பரிகசித்து பேசினான். ஆனாலும் கூட அந்த கள்ளன் ஆண்டவரை பார்த்து, இன்றைக்கு நீ ஆண்டவரே என்னிடத்தில் நீருடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லும்போது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். எவ்வளவு ஒரு அன்பு பாருங்க. தன்னை பகைத்தான். 2 கள்ளனும் சேர்ந்து தான் இயேசுவை நிந்தித்தான். ஆனாலும் கூட அவர் கீழே நின்றதான அந்த கள்ளர்களை கீழே நின்று ஆண்டவரை துப்பி பேசின அவர்களுக்காக பிதாவினிடத்தில் கேட்கிறார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி கேட்கிறார். பாருங்க, இதை பார்த்த ஒரு கள்ளன் மனம்
இயேசு என்ன சொல்லுகிறார்? இன்றைக்கு நீ என்னுடனே கூட எங்கே இருப்பாய்? ராஜ்யத்துக்குள்ள வருவாய். என்னுடனே கூட நீ பிரதேசிக்குள்ள வருவாய். என்னோடு கூட இருப்பாய். பாருங்க, எவ்வளவு ஒரு அற்புதமான தேவன், எவ்வளவு ஒரு அன்பு. அருமையான தேவ பிள்ளைகளை, தன்னை பகைத்தவரை மன்னிக்கிறார், நேசிக்கிறார், அவர்களுக்காக பிதாவினிடத்தில் விண்ணப்பிக்கிறார். மாத்திரமல்ல, சிலுவையில் தன்னோடு தொங்கிக் கொண்டிருந்த கள்ளன் தன்னை நிந்தித்ததையும் கூட அடுத்த நிமிஷத்தில் அவன் கேட்கிறான், என்னை என்ன செய்திரலும், என்னை நினைத்தருளும் என்று சொல்ல உடனே ஆண்டவர் அங்கு அவனுக்கு மன்னிப்ப தமது அன்பை வெளிப்படுத்துகிறார். எவ்வளவு அன்புள்ள தேவன். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட நம்முடைய சொந்த சகோதரர்களை நேசிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, எத்தனையோ குடும்பங்களிலே சகோதரர்களுக்கு விரோதமாய் சகோதரர்கள் பகை, கொலை, கொள்ளை, எத்தனை அற்ப காரியங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு கோர்ட்டு, எத்தனை போலீஸ் ஸ்டேஷன், எத்தனை விதமான பகை, எத்தனை விதமான வைராக்கியம், விரோதம். அன்பு தேவ பிள்ளைகளை, உலகத்தில் வாழ்கிற காலங்கள் கொஞ்சம் என்பதை மறந்து போய் இந்த நாட்களிலே அநேகர் பகை, வைராக்கியம், விரோதத்திலே நிலைத்திருக்கிறார்கள். ஆம் அன்பு தேவ பிள்ளையை, ஆண்டவரை அறிந்து தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளையை, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏதோ கொஞ்ச காலம் நேசித்தேன், இனிமேலாம் என்னால் என் சகோதரன் நேசிக்க முடியாது, இனிமே என்னுடைய சகோதரியை நேசிக்க முடியாது, கொஞ்ச காலம் அன்பு கூற முடிஞ்சிச்சு, இனிமே என்னால் அவங்களுடைய செயல்கள் எல்லாம் பார்க்கும்போது என்னால் நேசிக்க முடியாது. பிரியமான தேவ பிள்ளைகளை, அப்படிப்பட்ட எண்ணங்கள் ஒருவேளை உங்களுக்குள் இருக்குமானால் அதை விட்டுவிடுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னிக்கத்தான் சொல்லுகிறார். மன்னிக்கிற வேளையில் அன்பு இருக்கும்போது மன்னிப்பு வரும். அருமையான தேவ பிள்ளையை, பகையை மறக்கிற வேளையில் உங்களால் நேசிக்க முடியும். கிறிஸ்துவின் நிமித்தமாக அந்த பகையை நீங்கள் மன்னியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவ பிள்ளைகளை, நாம் எப்படி அன்பை வெளிப்படுத்துவது? வாசிக்கிறோம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே இவ்விதமாக எழுதப்பட்டு இருக்கிறது. கிரியையினாலும் உண்மையினாலும் நாம் அன்பு கூற வேண்டும். உண்மையாய் நான் ஒரு சகோதரனை நேசிக்கிறேன், ஒரு சகோதரியை நேசிக்கிறேன் என்று நாம் சொல்லுவோமானால், நாம் நம்முடைய செயல்களின் மூலமாக, நம்முடைய அன்பின் மூலமாக அவர்களை என்ன செய்ய வேண்டும்? நேசிக்க வேண்டும். நம்முடைய கிரியைகளின் மூலமாக, செயல்களின் மூலமாக நாம் அவர்களிடத்தில் நம்முடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அதை விரும்புகிறார். வேதத்தில் நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 36வது வசனம், 39வது வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கு தொர்க்காள் என்ன செய்கிறாள்? அநேக ஏழை ஜனங்களுக்கு வஸ்திரங்களை எல்லாம் தைத்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஒரு நாள் தொர்க்காள் மரித்து போனாள். அந்த தொர்க்காள் மரித்த போது அவளிடத்தில் நன்மை பெற்றுக்கொண்ட, அவளிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட அநேகர் என்ன செய்கிறார்கள்? பேதுருவுக்கு முன்பாக வந்து நின்று தொர்க்காளுக்காக விண்ணப்பிக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய நற்கிரியைகளை பார்க்கிறாள். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தாமே நற்கிரியைகளை பார்த்து நமக்கு பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் கூட நன்மை செய்கிறவராக இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களில் அவர் சுற்றி திரிந்தார் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 10:38 பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றி திரிந்தார் என்று அங்கு எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த நாட்களில் நாமும் கூட மற்றவர்களை நேசிப்பதற்கு முதலாவது நம்முடைய இருதயத்தில் தேவையானது அன்பு. அன்பே பிரதானம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசுவை போல நாமும் கூட அவருடைய திவ்ய சுபாவத்தை நாம் பெற்றுக்கொள்வோமானால் நாமும் மற்றவர்களை நேசிக்க கர்த்தர் நமக்கு பலன் தருவார். அன்பில் நாம் முதலாவது நிலைத்திருக்க வேண்டும். ஒரு நாள் அல்ல, எப்போது முடிவு வரைந்தும் நாம் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும். நாம் எதில் நிலைத்திருக்க வேண்டும்? இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும். வேதத்தில் யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது என்னில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, என்றென்றைக்கும் இயேசுவோடு கூட இருக்கிற அனுபவம், அதுதான் ஆண்டவருக்குள் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம். என்றென்றைக்கும்
ஏதோ கொஞ்ச நாள் ஆண்டவரோடு கூட இருந்தோம், அப்புறம் ஆண்டவரை விட்டு தூரமாய் போனோம், அப்படிப்பட்ட அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் என்ன செய்தார்கள்? இயேசுவை அவர் சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு பிடித்து கொண்டு போகப்பட்ட பிறகு எல்லா சீஷர்களும் ஓடி ஒளிந்து விட்டார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, கொஞ்ச நாள் ஓடிட்டாங்க. பேதுரு என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட பிறகு நான் என்ன செய்ய போறேன்? மீண்டுமாய் மீன் பிடிக்க போறேன் என்று சொன்னார். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்டவர்களாக அல்ல. நாம் இயேசுவோடு கூட சதா காலங்களும் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவில் நிலைத்திருக்கிற அனுபவம் என்றால் இயேசுவோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம். அப்படிப்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, யோவான் சுவிசேஷம் 15:6 வாசிக்கும் போது அங்கு இவ்விதமாய் எழுதப்பட்டு இருக்கிறது, என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல இருப்பீர்கள். ஆண்டவருக்குள்ள நிலைச்சிருக்கலாம் நம்முடைய வாழ்க்கை வாடி போய்விடும். நம்முடைய வாழ்க்கை வெளியே எரியுண்டு அங்கு வெளியே தூக்கி எரியப்பட்ட வாழ்க்கையை போல காணப்படும். ஆகையால் அருமையான தேவ பிள்ளைகளை, என்ன போராட்டங்கள் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்ல, இயேசுவோடு கூட இருக்கிற வாழ்க்கை நமக்கு வேண்டும். ஆண்டவரை விட்டு தூரமாய் போகக்கூடாது. வேதத்தில் அங்கு நாம் கடந்த நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம், சங்கீதம் 73:27 உம்மை விட்டு தூர போகிறவர்கள் நாசமடைவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசுவை விட்டு தூரப்போனால் நம்முடைய வாழ்க்கை வெட்டுண்டு உலர்ந்து போனது செடியை போல காணப்படும். இயேசுவை விட்டு தூர போகும்போது என்னுடைய வாழ்க்கை அருமையான தேவ பிள்ளைகளை மிகுந்த பலவிதமான நஷ்டத்துக்குள்ளாய் பலவிதமான சாப நிறைந்த வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து போகும். ஆகையால் அருமையான தேவ பிள்ளைகளை, இயேசுவை விட்டு நாம் ஒரு நாளும் தூர போகக்கூடாது. ஆண்டவர் நம்மிடத்திலே விரும்புகிறார். யோவான் சுவிசேஷம் 15:7 வாசிக்கும் போது அங்கு இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னிலும் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாம் ஆண்டவருக்குள்ள நிலைத்து இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன விண்ணப்பிக்கிறோமோ அதை நாம் என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம். பிரியமான தேவ பிள்ளைகளை, ஜெபத்தில் எவைகளை கேட்போமோ அவைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். இயேசுவில் நிலைத்திருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3:3 வாசிக்கிறோம், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவோடு கூட என்ன செய்யப்பட்டிருக்கிறது? மறைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளை, நாம் கிறிஸ்துவோடு கூட நிலைத்திருப்பதற்கு முதலாவது நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவோடு கூட மறைக்கப்பட வேண்டும். அது எப்படி கிறிஸ்துவோடு கூட நம்முடைய ஜீவன் மறைக்கப்படுகிறது? எப்பொழுது மறைக்கப்படுகிறது? அருமையான தேவ பிள்ளைகளை, ரோமருக்கு எழுதின நிருபம் 6:4-5 நாம் வாசித்து பார்க்கும்போது, ஞானஸ்தானத்தினாலே நாம் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டு இருப்போமானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்படுவோம் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதன் ஞானஸ்தானம் எடுக்கும் போது கிறிஸ்துவோடு கூட அவனுடைய ஜீவன் மறைக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் ஜீவனோடு கூட அவனுடைய ஜீவன் இணைக்கப்படுகிறது. ஆகையால் அருமையான தேவ பிள்ளைகளை, கிறிஸ்துவோடு கூட நிலைத்திருக்க விரும்புகிற ஒரு தேவ பிள்ளை ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். ஆண்டவருடைய சத்திய வசனம் அதை நமக்கு சொல்கிறது. கர்த்தரோடு கூட அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட வேண்டும். மாத்திரமல்ல, அடுத்து கிறிஸ்துவோடு கூட இயேசுவோடு நாம் நிலைத்திருக்க என்ன செய்ய வேண்டும்? ஞானஸ்தானம் எடுத்த நாம் கிறிஸ்துவனுடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் நாம் பானம் பண்ண வேண்டும். யோவான் சுவிசேஷம் 6:56 வாசித்து பார்க்கும்போது, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான். ஆண்டவரோடு கூட நிலைத்திருக்க அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்படியே மாம்சத்தையும் இரத்தத்தையும் நாம் பானம் பண்ண வேண்டும். அப்படியே பரிசுத்த பந்தியிலே நாம் பங்கெடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பந்தி அது பரிசுத்தமானது. அப்படியே மாம்சத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணுகிறவர்கள் அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. இயேசு சொல்லுகிறார், என்னுடைய மரணத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்கிறார். ஆண்டவருடைய மரணத்தை நினைவு கூறுகிற வேளையில் அருமையான தேவ பிள்ளைகளை, நாம் அவரில் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, அடுத்து மூன்றாவதாக இயேசுவின் வார்த்தையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளை, யோவான் சுவிசேஷம் 15:7 நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அநேகருக்கு நல்லா ஜெபிப்பாங்க, ஆண்டவரை ரொம்ப பிடிக்கும், ஆனால் வேதத்தை என்ன செய்ய மாட்டாங்க? நேசிக்க மாட்டாங்க. வேத வசனத்தை வாசிக்க விரும்ப மாட்டாங்க, வசனத்தை கேட்க விரும்ப மாட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, வசனத்தை கேளாதவர்களுடைய வேதத்தை கேளாதவர்களின் ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. வசனத்துக்கு பயந்து நடுங்குகிறவனை
நோக்கி பார்ப்பேன் என்று சொல்கிறார். அவருடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் விடுதலையை தரக்கூடியது. வார்த்தை நம்மை உருவாக்கக்கூடியது. ஆண்டவருடைய வார்த்தை மிக மிக அருமையான தேவ பிள்ளைகளே, அது அற்புதமான வார்த்தை. அருமையான தேவ ஜனமே, ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து யோவான் சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரத்தில் இவ்விதமாய் எழுதப்பட்டு இருக்கிறது. அது ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை நம் வாழ்க்கையில் நிலைத்திருக்கும் போது நாம் கேட்டுக்கொள்வதை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம் என்று யோவான் 15:7 நாம் பார்த்தோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அந்த வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். நிலைத்திருப்பதுனா என்ன? கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். அதை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் எனக்காகத்தான் இந்த வார்த்தையை பேசினார். ஆண்டவர் எனக்காகத்தான் இந்த வார்த்தையை எழுதியிருக்கிறார். இந்த வார்த்தை எனக்கு நேரே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை என்ன சொல்கிறது? அதற்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையோடு கூட நம் வாழ்க்கை இணைக்கப்பட வேண்டும். அதுதாங்க கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருப்பதற்கு அடையாளம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை! ஆண்டவருடைய வார்த்தையில் நம்ம நிலைச்சிருக்கணும். அந்த வார்த்தை நம் வாழ்க்கையோடு பின்னி பிணைக்கப்பட நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு தூரமாய் கடந்து போகிறவர்களாக அல்ல, வார்த்தையோடு இணைக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்படுவோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்படுவோம். வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14 அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது இவ்விதமாய் சொல்கிறார், கற்று நிச்சயித்ததில் நீ நிலைத்திருக்க வேண்டும். கற்று நிச்சயித்த காரியத்தில், நீ கற்றுக்கொண்ட சத்தியத்தில் நீ என்ன செய்ய வேண்டும்? நிலைத்திருக்க வேண்டும். ஒரு தேவ பிள்ளை அவர்களுக்கு தேவன் கொடுத்த அந்த வார்த்தையில் போதிக்கப்பட்ட உபதேசிக்கப்பட்ட அந்த உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். 2 யோவான் 9 இவ்விதமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது, நீங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த தேவனுடைய உபதேசத்தில் நீங்கள் நிலைத்திருக்கும் போது பிதாவையும் குமாரனையும் நீங்கள் உடையவர்களாய் இருப்பீர்கள். வசனத்தை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள, கடிந்து கொள்ளுதலின் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாமல் இருக்கிறவர்களோடு கூட தேவன் நிலைத்திருக்க முடியாது. நீங்கள் கேட்டுக்கொண்ட உபதேசத்தில் நிலைத்திருந்தால் பிதாவையும் குமாரனையும் நீங்கள் உடையவர்களாக இருப்பீர்கள். அப்போ அன்பு தேவ பிள்ளையை, நாம் கேட்கிற சத்தியத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். கேட்கிற சத்தியத்தை அது ஒருவேளை நம்மை நோக்கி கடிந்து கொள்கிறது போல கடந்து வரலாம். அந்த சத்திய வசனம் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை அருமையான தேவ பிள்ளைகளே நம்மை சீர்படுத்தக்கூடியது. ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையானது நம்மை உருவாக்கக்கூடியது. தேனிலும் அது மதுரமான வார்த்தை என்று வேதம் சொல்கிறது, பொன்னிலும் அது மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது என்று வேதம் சொல்கிறது. ஆம் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த தேவனுடைய வார்த்தையை நாம் என்ன செய்ய வேண்டும்? கேட்பது மாத்திரமல்ல, அதில் நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த வசனத்தோடு நம்முடைய வாழ்க்கை இணைக்கப்பட்டதாக காணப்பட வேண்டும். ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னும் நாம் வாசிக்கிற 1 பேதுரு 1:25 கூட, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்ற வாயில் இந்த புறப்பட்ட வார்த்தை ஒன்று ஒளிந்து போவாது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப கர்த்தருடைய வசனம் சத்தியமானது. நாம் கேட்கிற இந்த வசனம் ஒரு நாள் நம்மை நியாயம் தீர்க்கும் என்று வேதம் சொல்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். வசனம் நம்முடைய வாழ்க்கையை ஒரு நாளும் என்ன செய்யாது? கைவிடாது. கர்த்தருடைய வார்த்தை அவர் சொல்லியும் செய்யாது இருக்கிறவர் அல்ல, வசனித்தும் நிறைவேற்றாது இருக்கிறவர் அல்ல. அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தில் நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆகையால் கேட்கிற வசனத்தில் அன்பு சகோதரனை சகோதரியே, நீ நிலைத்திரு. கர்த்தர் உனக்கு வசனத்தை கைக்கொள்வதற்கு வேண்டிய பலனை உன் வாழ்க்கையில் தருவார். உன்னை உருவாக்குகிற கர்த்தருடைய வார்த்தை அது உன் வாழ்க்கையை உயர்த்தக்கூடியது. உன்னை உருவாக்கி அருமையான தேவ பிள்ளையே, இதோ கர்த்தர் உன்னை விட்டுவிட மாட்டார். உன்னை உயர்த்துவதற்கான கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. மாத்திரமல்ல, இந்த வேத வசனத்துக்குள்ள ஒரு மனுஷன் நிலைத்திருக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அருமையான தேவ பிள்ளைகளே, வேதத்தில் வாசிக்கிறோம் அவருடைய வார்த்தை, அவருடைய வாக்குத்தத்தமானது, அவருடைய திவ்ய வாக்குத்தத்தமானது நம்மை என்ன செய்கிறதா? அவருடைய திவ்ய பாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் நம்மை மாற்றுகிறது. மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தமானது அருமையான தேவ பிள்ளைகளை அவருடைய திவ்ய பாவத்துக்கு நேராய் நம்மை பங்குள்ளவர்களாய் மாற்றுகிறது. எத்தனை அற்புதமான வார்த்தை! இந்த வார்த்தையில் நாம் நிலைத்திருப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த செய்தி அன்பு தெய்வ பிள்ளைகளை, விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அருமையான தெய்வ பிள்ளைகளை, விசுவாசத்தை நமக்குள் தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் இயேசு கிறிஸ்து.
எபிரேயர் 12:1 நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓடக்கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளையே, விசுவாசத்தில் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிலைத்திருக்கலாம். இந்நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற பாடுகள், பிரச்சனைகள், நெருக்கங்கள், பலவிதமான சோர்வான சூழ்நிலைகள் ஆனது உங்களை விசுவாசத்தை விட்டு தூரமாய் தள்ள பண்ணலாம். ஆனாலும் கூட அன்பு தேவ ஜனமே, நீ உன் விசுவாச வாழ்க்கையை இழந்து போகாத. இயேசு கிறிஸ்து வரும் நாட்கள் மிக சமீபமாய் இருக்கிறது. ஆண்டவருக்குள்ள எழும்புக, விசுவாசத்தை நிலைத்திருங்க. அருமையான தெய்வ பிள்ளைகளை, விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமாக இருக்கிறது என்று சொல்லி எபிரேயர் 11:1 கூட நாம் வாசிக்கிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளை, விசுவாசத்தில் நாம் நிலைத்திருப்போம். பேதுருக்கு எழுதின நிருபத்தில் இவ்விதமாய் அவர் அங்கு எழுதுகிறார். 1 பேதுரு 1:7 கூட நாம் வாசித்து பார்க்கும்போது, விசுவாசமானது பொன்னை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றது. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளை சத்துரு விழ தள்ளும்படியாக பலவிதமான சூழ்நிலைகள் தேவ பிள்ளைகளை தள்ளுவதற்கு சாத்தான் எத்தனித்துக் கொண்டிருக்கிறான். அன்பு தேவ பிள்ளையை, உன் விசுவாசத்தை காத்துக்கொள். முடிவுறிந்து நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று அங்கு எழுதப்பட்டு இருக்கிறது. ஆம், அருமையான தேவ பிள்ளைகளை, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். பவுலடியார் தீமோத்தேயுக்கு எழுதும்போது அவர் இவ்விதமாய் எழுதுகிறார். இதோ நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அருமையான தேவ பிள்ளையே, விசுவாசத்தில் நீ நிலைத்திருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். விசுவாசத்தில் நாம் நிலைத்திருந்தால் மாத்திரமே கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணின அந்த பரம கானானுக்குள் நாம் பிரவேசிக்க முடியும். அருமை தேவ பிள்ளைகளை, ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கலாமா? நம்மை தாழ்த்தி தேவ கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இதுவரை பேசின வார்த்தைகளை சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். அன்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும், இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும், இயேசுவின் வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும், விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளையை, இவைகளில் ஒன்றையும் நீ விட்டுவிடக் கூடாது என்பதை கர்த்தர் விரும்புகிறார். அன்பில் இல்லாதவன் தேவனை அறியாதவனாய் இருக்கிறான். நாம் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். தேவ அன்பை நாம், நம்மில் இருக்கிற அன்பை நாம் வெளிப்படுத்தும் போதுதான் நாம் தேவனுடையவர்கள் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். நம்மிடத்தில் அன்பு இல்லையானால், அருமையான தேவ பிள்ளைகளை, நாம் எவ்வளவுதான் செயல்பட்டாலும் கூட கர்த்தர் அதில் பிரியப்படுவது இல்லை. ஒரு விசை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை உங்களுடைய சொந்த குடும்பத்தில் உள்ளவர்களை, உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய சகோதரர்களை நேசிக்க முடியாத சூழ்நிலைகள் இருப்பீர்களானால் இன்றைக்கே அர்ப்பணிங்கள். ஆண்டவரை நேசிக்கக்கூடிய நல்ல அன்புள்ள இருதயத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கேளுங்க. எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த திவ்ய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த கரத்தில் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அன்பிலே நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்வீராகப்பா. உம்மில் நிலைத்திருக்க, இயேசுவில் நிலைத்திருப்பதற்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷித்த கிருபைகளை கர்த்தர் கொடுப்பீராக. நன்றியோடுமாய் நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நம்முடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க உதவிச்சிங்க, விசுவாசத்தில் நிலைத்திருக்க உதவிச்சிங்கப்பா. விசுவாசத்தில் நாங்கள் நிலைத்திருந்தால் மாத்திரமே ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும் தகப்பனே. இந்த கிருபையை தேவன் தாமே இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வீராக. யாவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த கரத்துக்குள் கர்த்தர் மூடிக்கொள்ளும். திவ்ய பிரசன்னத்துக்குள்ளே மறைத்துக் கொள்ளுங்க. வார்த்தையில் நிலைத்திருக்க செய்யுங்க. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.